ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ரிபான் ஆதித்யா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிபான் ஆதித்யா அப்படிங்கிற ஒரு படம் 2019 தெலுங்கில் எடுக்கப்பட்ட நிவாசிங்கிற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமாவோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த ரிபான் ஆதித்யா. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் தான் ஆதித்யா. இவர் நம்ம ஆக்டர் ஜெயபிரகாஷோட ஒரு பையனா இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. அப்பா வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அவனை நீ ஒரு ட்ராவல் மட்டும் பண்ணிட்டு வா, அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் பண்ணதுக்காக அவங்க அப்பா அனுப்பி விட்றாங்க. ஸோ அந்த ட்ராவலில் நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான பீப்புள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பீப்புள்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை இவர் எப்படி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறாரு, கடைசியாக அவங்க அப்பா எதுக்காக ட்ராவல் பண்ண நினச்சாரோ அந்த ட்ராவலில் நம்ம ஹீரோ அதை கற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதைன்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ட்ராமா. இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸில் வர அந்த கான்வர்சேஷன், அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனுக்காக இந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் அந்த லைஃப் இஸ் லோடிங் அப்படிங்கிற அந்த மெசேஜை கேதர் பண்ணி வந்திருக்க ஒரு மெசேஜுக்காக படத்தை பார்க்கலாமே தவிர ஒரு நார்மலான கமர்ஷியல் படம்னு எதிர்பார்த்து உள்ளே போனீங்கன்னா ஒரு ட்ரீட்டை கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன் அப்படின்னா படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் படத்தில் வர நம்ம ஹீரோ எப்போ ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரோ அந்த இடத்துல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் எல்லா கதாபாத்திரங்களுமே ஃப்ரிக்ஷனலாக நம்ம ஆட் பண்ண மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்குமே தவிர ஒரு நேச்சுரலாக ரியாலிஸ்டிக்காக ஒரு பேஷனை அவர் மீட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. டேரக்டர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் அந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி படத்தில் இருக்கிற அந்த சாங்ஸ் எக்கச்சக்கமான 4-5 சாங்ஸ் வந்திருந்தாலும் அந்த சாங்கில் இருக்கிற அந்த விஷுவல்ஸ் நல்லா இருந்தாலுமே சாங் பெரிய லெவலில் நம்மளுக்கு இம்பாக்டாக கொடுக்காது. ஆனால் பிஜிஎம்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வர நிறைய இடங்களில் வர அந்த ஃபீல் குட்டான பிஜிஎம்ஸ் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. இதை தாண்டி படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கிறதுனால ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான அட்வென்ச்சர் ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த படத்தில் வர அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் கான்வர்சேஷன் அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனுக்காக அந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜான ட்ராமா.